தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளினரும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருப்பலியானது ஆன்றோர் சபை பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவனாமே இவருக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசையும் இவருக்கு தேவையான உடலுள்ள ஆண் நலன்களை தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். யூஎம் ஜார்ஜ் குடும்பத்தினருக்கு பூர்ணி மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த பலியானது ராமராஜ், பிரான்சிஸ் மேரி, ஏவாயி இவருடைய ஆன்மாக்கள் தேவனை காட்சி அடையவும், அமலிராஜ், அன்னமுத்து, லில்லி இவருடைய ஆன்மாக்கள் இவர்களை காட்சி அடையவும், கடல்மணி, சேவியர், சந்தனமேரி இவருடைய ஆன்மாக்கள் இவர்களை காட்சி அடையவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைந்து சிறப்பாக காவை சேனல் டிவி என்ற யூடியூப் இணையதளத்தின் வழியாக நேரலையிலே இந்த தெய்வீக திருப்பலியினை கண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே எல்லாவித ஆசிரியையும் அருளையும் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 112. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு நன்றி நடப்போர் பேர் பெற்றோர். ஆண்டவரோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம்,
நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றார். தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் காட்டுவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீதிமொழிகள் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது இறைக்கு வசனம் இவ்வாறு சொல்கிறது. நேர்மையாளரின் நீதி அவர்களை பாதுகாக்கும் என்று. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை தாய் மரியாவிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பதிலுரை பாடலானது ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோர் யார், அவர்கள் பெறுகின்ற ஆசி எத்தகையது என்பது பற்றி சிந்திக்க திருப்பாடல் 112 நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகளில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் நேர்மையுள்ளோர், இரக்கமுள்ளோர், மனம் இறங்கி கடன் கொடுக்கின்றவர், இவர்கள் அனைவருமே ஆண்டவரினால் ஆசி பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்று இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடலானது நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. அதே வேளையில அவர்கள் மட்டும் கிடையாது, மாறாக அவர்களுடைய சந்ததி முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் இந்த நாளினுடைய திருப்பாடலானது நமக்கு எடுத்துக் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய சொத்துக்கள் பெருகும், அவர்களுடைய நீதியானது நிலைத்து நிற்கும், மக்களினுடைய மனங்களிலே அவர்கள் இடம் பெறுவார்கள் என்று ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் இவ்வாறு திருவிவிலியமானது நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. இன்றைய நாளில் நீங்களும் நானும் யாருக்கு அஞ்சிக் கொண்டிருக்கின்றோம்? நம்மை படைத்த அந்த இறைவனுக்கு அஞ்சிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது சக மனிதர்களுக்கு அஞ்சி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்பவர்களாக இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற தொடர்வோம் இந்த கல்வாரி பணியிலே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லா
இவ்வாறு உடைய தாயாகிய உபகாரத்தை பணிபுரிந்தார். எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித உபகார அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதினால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி நமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபிம்களும் ஒன்று கூடி அர்ப்பணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இவ்வாழ்க்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை அப்பா தந்தாய் அழைக்க இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாம் அந்த உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை விடுவிடுங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு வழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை படித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையின்
இதோ இறைவனின் சன்னதி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். அவர்கள் பொருட்களுக்கு இவ்வுலகில் ஆளும் பரலோகத்தில் அழகிய நித்திய இடமா இருப்பார்களாக.
ஆண்டவரே, விக்கிரக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித உபகார அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியும் நாங்கள் அதே கன்னியினை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் வரையினை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் உன்னை தாய்மொழியாய் பரிந்துரை